சேரனுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா பாண்டிக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இப்போ வானதி என்ன பண்றாங்கன்னா, வீட்ல இருந்து அவங்க அடியும் மிதியும் தாங்க முடியாம என்ன செய்றாங்கன்னா, வீட்ட விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல இருந்தா பாண்டி கூட தான் பேசுவேன். பாண்டிய தான் லவ் பண்ணுவேன். பாண்டிய தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆனா நீங்க வீட்ல இருந்தா பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் அப்ப ஏன் இந்த வீட்ல இருக்கணும்? நான் வீட்ட விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிளம்பி போறாங்க. ஸோ இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா பாண்டியோட கடைக்கு போறாங்க. கடையில போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு பேகு இவ்ளோ பெரிய பேக்க தூக்கிட்டு வர என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போமாட்டேன். அந்த வீட்ட விட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏய் என்னடி சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்குறாங்க. ஆமா பாண்டி எனக்கு அங்க இருந்து அடி என்னால வாங்க முடியல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னடி பண்றது? அப்படின்னு சொல்லும் ஏன் உன்னைய நம்பி தான் வந்தேன். நீ என்னைய கூட்டிட்டு போ மாட்டியா வீட்டுக்கு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி லூசு மாதிரி இப்படி பேசுற? திடீர்னு வந்து சொன்னேன்னா எப்படி கூட்டிட்டு போறது? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வா முதல்ல வீட்டுக்கு போவோம். என்ன ஏதுன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க.